நம்ம மல்லியும், விஜயும் இப்போ ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லியும், விஜயும் ஒண்ணு சேரவே கூடாது அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மல்லியோட அண்ணன் பாபு இருந்துட்டு, மல்லியையும், விஜயையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆகி அந்த வீட்ல இருக்காங்க ஓகே தான். ஆனா அந்யோன்யமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வருது. அதாவது ஏற்கனவே அவருக்கு தெரிய வந்ததுனால தான் இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, அவரு உருவாக்குறது மட்டும் இல்லாம, இந்த போதும் பொண்ணையே அதாவது அவங்களோட ஊருக்கு போயிட்டு அந்த போதும் பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம பாபு வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாபு இருந்துட்டு அவங்கள போய் பார்த்து பேசணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே மல்லியோட நல்லதுக்கும் அந்த குடும்பத்தோட நல்லதுக்குமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கடைசியில போதும் பொண்ணு இருந்துட்டு நான் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நினைச்சிட்டேன்ப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பமே இவ்ளோ பெரிய நல்ல குடும்பமா இருக்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட மல்லிய சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாரி சொல்லி, இங்கிருந்து அதாவது இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டுக்கு நம்ம போதும் பொண்ணு கிளம்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா வீட்ல யாருமே இல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்படி இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருந்துச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாபு இருந்துட்டு நேரா போயிட்டு போதும் பொண்ண பார்க்கறதுக்கான ஒரு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா, ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் போதும் பொண்ண பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதையும், அதே மாதிரி இந்த போதும் பொண்ண என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வீடியோ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, போதும் பொண்ணுக்கே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவங்களுக்காக தான் அதாவது இந்த ரஞ்சிதாவுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் மல்லிய என்னோட தங்கச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து விரட்டணும்னு நெனச்சேங்க. ஆனா, அவங்க 2 பேரும் பிளான் பண்றத பாருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. கடைசியில போதும் பொண்ணு வந்துட்டு மல்லி தான் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாற ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.